ரம்யா கண்ணு, அருணுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னாம்மா. கொஞ்சம் சீக்கிரமா டிஃபனை ரெடி பண்ணுமா. என் பிள்ளைக்கு மேனேஜர் பதவி கிடைச்சதுல இருந்து மூச்சு விட கூட நேரம் இல்லாம உழைக்கிறான். இதோ ரெடி அத்தை. சரி. என்னங்க இன்னும் ஷர்ட் கூட ஒழுங்கா போடாம இருக்கீங்க? டைம் என்னாச்சு தெரியுமா? இந்த கோட்ல அப்படியே ஒரு கம்பெனி சிஇஓ மாதிரியே இருக்கீங்க தெரியுமா? அது வந்து ரம்யா, இது வெறும் வெளி வேஷம்தான். மனுஷனுக்கு குணம் தானே முக்கியம். நிச்சயமாங்க. அந்த நல்ல குணத்தோட இந்த மாதிரி அந்தஸ்தும் சேர்ந்தா அது ஒரு தனி கெத்து தானங்க. இந்தாங்க உங்க லஞ்ச் பேக். அருணு, டைம் ஆயிடுச்சுப்பா, சீக்கிரம் கிளம்பு. டிரைவர் காத்துட்டு இருப்பார்ல. அந்த பையன் இந்த வெயில்ல எப்படிதான் இந்த வேலை பாக்குறாங்களே தெரியல. நம்ம ரம்யா வீட்டுக்காரன் அருண் மாதிரி இருக்கானே. இருக்காது. அப்பல வீட்டுக்காரன் ஐடி கம்பெனில மேனேஜரா இருக்கான்ல சொல்லிச்சு. அவன் இருக்காது. அவனேதான், அருணேதான். ஐடி கம்பெனி மேனேஜர் பாக்குறவன் இங்க எதுக்கு இந்த பைக்ல சுத்திட்டு இருக்கா? அந்த பிள்ளைக்கு போன் போட்டு கேட்டுருவோம். மாமா, உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? கண்ணாடி எதுவும் வீட்டுல வச்சுட்டு போயிட்டீங்களா? அவர் கோட் ஷூட் போட்டு கிளம்பி போயிருக்காரு. நீங்க வேற யாரோ பார்த்துட்டு ஏன் புருஷன் சொல்றீங்க? உங்களுக்கு வெயில சுத்தி சுத்தி மண்டை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நான் வேற யாராவது பாத்துருப்பேமா. நீ வேணா சாயங்காலம் வரும்போது எதார்த்தமா கேட்டு பாக்குறியா? சரி சரி வைக்கிறேன். இனிமேல் காய்கறி வாங்க போனா காய்கறியை மட்டும் பார்த்து வாங்குங்க. தேவையில்லாம எதையும் பார்க்காதீங்க. இருக்காது, இதையா இருக்காது. வேற யாராவது இருக்கான். நம்மளுக்கு இந்த வெயில்ல மண்டை காஞ்சு போயிருக்குமே, யாரவோ பாத்துருப்போம். மாமாக்கு ஃபர்ஸ்ட் கண்ணாடியை மாத்தணும். யாரை பார்த்தாலும் இவங்கள மாதிரி இருக்காங்க அவங்கள மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டே இருக்காரு. யாரும் என்னை ஏமாத்துவாரா? என்னங்க ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க? ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியா? ஆமா ரம்யா, புது ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு. யூஎஸ் கிளைண்ட் வீடியோ கால் மீட்டிங், அது இதுன்னு செம்ம டென்ஷன். என்னதான் ஏசி ரூம்ல உட்காந்துருந்தாலும் மூளைக்கு பெரிய வேலை. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேங்க. எங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. தம்பிக்கு ஏதோ செமஸ்டர் ஃபீஸ் கட்டணுமாம்மா, 40,000 ஏதாவது ரெடி பண்ணி தர முடியுமா லோன் மாதிரின்னு கேட்டார். அதான் அருண் தம்பி மேனேஜராக இருக்கார்ல, அவர்கிட்ட ஏதாவது சொல்லுன்னாரு. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த 40,000 ரூபாய்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓட்டுப்போன்னு தெரியலையே. ரம்யா, நமக்கு இப்போதானே கல்யாணம் இருக்கு. எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்காதா? பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்கறக்கா பணம் கொட்டிட்டேவா இருக்கும். புது ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய இன்சென்டிவ், அதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன். அவர்கிட்ட அப்புறமா தரோம், நீயே போய் சொல்லிட்டு. இல்லைங்க, நீங்கள் மேனேஜராக தானே வேலை பார்க்குறீங்க. ஆனால் ஏன் எப்போ பார்த்தாலும் பணத்துக்கு கஷ்டப்படுற மாதிரியே தெரியுது. போன வாரம் கூட பெட்ரோலுக்கு காசு இல்லைன்னு என் வலையில எடுத்து அடகு வைக்க பார்த்தீங்க. உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் எங்கெங்க போச்சு?
என்ன ரம்யா, வந்து வராம அவனை போட்டு இந்த பாடுபடுத்துற? அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். மத்தவங்க மாதிரி ஊர் சுத்திட்டு ஊதாரித்தனமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, இல்ல பப்பு பார்ட்டின்னு காசு விரையம் பண்ணிட்டு இருக்கானா? அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் அவன் தங்கச்சி படிப்பு செலவுக்கு இந்த வீட்டுக்கு தானே. விடு ரம்யா, பண விஷயத்த நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, அதை வச்சு நம்ம சமாளிப்போம். நீ அவனை தொந்தரவு பண்ணாதம்மா. இல்லத்த, அவர் மேனேஜரா தானே இருக்காரு, அப்புறம் எதுக்கு நகை அடகு வைக்கணும்? அவரை நான் தப்பாலாம் சொல்லல. என்கிட்ட கொஞ்சம் அவர் வெளிப்படையா இல்லைன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. கண்ணு, கைய பாரு எப்படி நடுங்குதுன்னு. இப்படி இருந்தா அவ கண்டுபிடிச்சிட மாட்டாளா? நீ தைரியமா இருடா. அம்மா நான் இருக்கேன்ல. அம்மா, இப்படி இருக்கிறது எவ்வளோ பாரமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தினமும் காலைல அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அது ரொம்ப மூத்தர சந்தில் போய் கலண்டும் போது என் கௌரவமும் சேர்த்து கலண்டு விழுது. நான் பண்ணுறது டெலிவரி வேலைம்மா. ஆனால் மேனேஜர் மாதிரி வேஷம் போட்டுட்டு சாப்பாட்டு பார்சலை தூக்கிட்டு அலையும் போது எனக்கு அவமானமாக இருக்குமா? கண்ணு, இதை நீ அவமானமா நினைக்காத. இது அவமானமா நினைச்சா வாழ்க்கையை நடத்த முடியாது. நீ ஐடி கம்பெனியில மேனேஜர்னு சொன்னதுனால தான் நமக்கு கடன் கொடுத்தவங்களா வீட்டு பக்கமே வராம இருக்காங்க. இந்த கோட்டு உனக்கு வேஷம் இல்லை, நம்ம குடும்பத்தை மானத்தை காப்பாத்துற கவசம். பொய் சொல்லி வாழ்கிற வாழ்க்கை நடுத்தருவில் நிற்கிறத விட கேவலமானதம்மா. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய தானே வரும். அப்போ ரம்யா முன்னாடி நான் எப்படி நிற்பேன்? அது அப்புறம் பார்த்துக்கலாம்டா. இப்போதைக்கு அவ கண்ணுக்கு முன்னாடி நீ ஒரு ராஜா. அதை உடைய விடக்கூடாது. அந்த டெலிவரி பையும் டிஷர்ட்டையும் அந்த பொட்டிக்குள்ளேயே பூட்டி வை. ஒரு துரும்பு கூட வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்புறம் நீ மேனேஜர் ஆனதுல இருந்து எங்களுக்கு நிம்மதியே இல்லை. எவ்வளவு பெரிய கம்பெனில எவ்வளவு பொறுப்பான வேலையை கொடுத்துருக்காங்க. என்னத்த, உங்க பையன் மேல மட்டும் எக்ஸ்ட்ரா அக்கறையா? அவர் உழைப்பாளி தான் அத்த, நீங்க கவலைப்படாதீங்க. கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காகத்தானே. இந்தாங்க லஞ்ச் பேக். அத்தை, வழக்கத்தை விட வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? காலையில அருண்முகம் கூட ரொம்ப வாடி போயிருந்தது. ஆமாம்மா, கத்திரி வெயில் ஆரம்பிச்சிருச்சுல்ல, அப்படிதான் இருக்கும். அருண் அவன் ஆஃபீஸில் ஏசிலே வேலை செஞ்சாலும் வெளியில் போயிட்டு வரான்லம்மா, அதான் அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்கான். ஆமா அத்தை, நேத்து கூட அவரோட சட்டை ஒரு மாதிரி அழுக்கா, ஒரு மாதிரி வேர்வை வாசம் அடிச்சுது. மேனேஜர் வேலைன்னா கார்ல தானே போயிட்டு வரணும், அப்புறம் ஏன் வேர்க்குதுன்னு கேட்டேன். அது கூட அவர் ஏதோ வேலை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேலை செஞ்சா அப்படிதாம்மா. அதுவும் சரிதான் அத்தை, ஆனா அவருக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும்ல அத்தை. எப்ப பார்த்தாலும் கேப் புக் பண்ணி போய் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் 2 நாள் முன்னாடி கூட எங்க மாமா ஏதோ சந்தையில ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற பையனை பார்த்துட்டு நம்ம அருண்னு சொல்லி என்ன பயப்படுத்திட்டாரு தெரியுமா அத்தை? இந்த மாமனுக்கே எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான். அருண் செய்கிற வேலைங்க இந்த ஃபுட் டெலிவரிங்க. எனக்கு தெரிஞ்சு உன் மாமா போட்டிருக்க கண்ணாடியில தான் ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்னு சொல்லி உன் மாமாவை அந்த கண்ணாடி முதல்ல மாற்ற சொல்லுமா. அருண் கார் வாங்குற பற்றி தாம்மா பேசிகிட்டு இருக்கான். ஒரு 2 மாதம் மட்டும் பொறுத்துக்க, நம்மளும் கார் வாங்கிடலாம். எனக்கு கார் எல்லாம் முக்கியம் இல்ல அத்தை, அவரோட ஆரோக்கியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் பேசுறதா சில நேரம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சரி அத்தை, உங்களுக்கு போய் நான் மோர் கொண்டு வரேன். யாருடி டெலிவரி பாயா? சரி, அமௌண்ட் நான் பே பண்ணிட்டேன். ஃபுட்டு மட்டும் வாங்கிட்டு வா.
டேய் என்னடா இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க? ஐயோ அவ வந்து பார்த்தா என்ன நடக்கு தெரியுமா? போடா போய் முதல்ல போய் துணியை மாத்திட்டோட. போடா அவ வந்துட போறான். போடா. ஆமா, என்னடா அம்மா என்ன சொல்ற? ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் முடிச்சு. ஐயோ என்னடா முடிஞ்சது? என்னடா சொல்ற? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதும்மா, உனக்கு தெரியவும் தெரியாது. ஐயோ, என்னடா புரியாது? என்னடா தெரியாது? சொல்ற மாதிரி சொன்னாதாண்டே எல்லாம் புரியும். என்ன நடந்து சொல்லு. எல்லாமே ஒன்னாலதாம்மா. ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சு 1000த்துல வந்து நிக்குது. இன்னும் எவ்வளவு தூரம் போகும் தெரியல. போமா, நம்மளுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ தெரியலையோ. ஐயோ என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்கிட்ட சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நமக்குள்ள சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே. நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன். அது சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என் லைஃப்பில் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு எனக்கே தெரியல. ஆனால் இந்த உண்மையை சொல்லியே ஆகணும். எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க ப்ளீஸ். உட்காருங்க. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. எனக்கு அது மட்டும் போதும். நான் பண்ண தப்ப நியாயப்படுத்த விரும்பலைங்க, உண்மையைத்தான் சொல்கிறேன். நானும் நான் பார்க்குற வேலையை பற்றி உங்ககிட்ட நிறையா வாட்டி சொல்லலான்னு வருவேன். ஆனால் சொல்ல முடியல, என்னால் முடியல, தைரியமே வரல. நான் டெலிவரி வேலை பார்க்குறேன்னா நான் படிக்காதவெல்லாம் நினச்சிடாதீங்க. நான் காலேஜ் டாப்பர் ப்ளஸ் டிகிரி ஹோல்டர். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஐடி ஜாப் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு ஐடி வேலையே கிடைக்கல. எங்கள் அம்மா அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் அவங்கள ரோட்டில் ஒரு நாள் பார்த்தப்ப எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறமாச்சும் என் லைஃப் அழகாக மாறுமோன்னு தோணுச்சு. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு வயசாயிடுச்சுன்னு ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லி எனக்கு பொண்ணு பார்த்தேன். அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? நீங்கள் தாங்க அந்த பொண்ணு. நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை பாழ போறோங்கிற எண்ணம் மட்டும்தாங்க இருந்துச்சு. மற்றபடி உங்க சைட்ல இருந்து என்ன எதிர்பார்த்தீங்க, எங்க அம்மா உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. எல்லாம் ஓகே. நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண போற ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எங்க அம்மாவே வந்து என்கிட்ட ஒரு உண்மையை சொன்னாங்க. நீ ஐடி ஜாப் போறதா பொய் சொல்லி தான் அந்த சம்மதத்தை ஓகே பண்ணியிருக்கேன். எனக்கு மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட கண்டிப்பா வந்து உண்மையை சொல்லியிருப்பேங்க. என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ்ங்க. நான் பண்ண தப்ப நியாயப்படுத்த விரும்பலைங்க. நான் உங்களை ஏமாத்தல, நான் நல்லவன்னு சொல்ல வரல. நான் உங்களை ஏமாத்திட்டேன். ஒவ்வொரு நாள் ராத்திரி இந்த உண்மை உங்களுக்கு எப்படியா தெரிஞ்சிடாதான்னு நான் துடிச்சிட்டு இருந்தேங்க. ஆனா எங்க இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க என்னை விட்டு போயிருவீங்களோ ஒரு பயத்துல தாங்க நான் எதையுமே உங்ககிட்ட சொல்லல. தயவு செஞ்சு நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க. ஆனா இனிமே எல்லாம் உங்க முடிவுங்க.
என் கூட நீங்க இருக்கணுமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனா நீங்க மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருப்பாங்க. நீங்க என் கூட எல்லாம் போனீங்கன்னா நான் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ போறேன்னு எனக்கே தெரியலைங்க. என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ங்க. மன்னிச்சிருங்க ரம்யா ப்ளீஸ் ரம்யா. எந்திரிங்க எந்திரிங்க முதல்ல. நீங்க யாரு என்னன்னே தெரியாம நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எங்களை ஏமாத்த மாட்டீங்க, எங்களுக்கு உண்மையா இருப்பீங்கன்னு நம்பி தானே நாங்க வரோம். எங்க வாழ்க்கையில பாதி வாழ்க்கையை உங்களுக்காக நாங்க தியாகம் பண்றோமேங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லனா கூட பரவாயில்ல, கல்யாணம் ஆகி அடுத்த நாளாவது சொல்லியிருக்கலாம்ல. நீங்க எப்படி இருந்தாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரி எங்க வாழ்க்கையை நாங்க மாத்திக்க தானுங்க போறோம். என்னையே மாத்திட்டு உங்களுக்காக நான் வாழ தானுங்க போறேன். அப்படி இருந்தும் எப்படிங்க இதை மறைக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? இனிமே நான் உன்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன். பட் இப்ப நான் அந்த விஷயத்தை மறைச்சதுக்கு ஐ எம் சாரி. என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டீங்கல்ல? இப்போ வரைக்கும் நான் எதையுமே உங்ககிட்ட இருந்து மறைச்சதில்லை. என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் இந்த வேலை விஷயத்தை மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இனிமே சத்தியமா எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைக்க மாட்டேன். என்னை நம்புங்க ப்ளீஸ்.